Tamil horror stories, thrilling stories, chilling stories. Kalakal cartoon. நித்யா ஒரு கான்ட்ராக்ட் நர்ஸ். கொடைக்கானலில் உள்ள ஒரு பழைய பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு நைட் ஷிஃப்ட் டியூட்டிக்காக அவள் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருந்தாள். அந்த ராத்திரி ஜெனரல் வார்டு ரொம்ப அமைதியா இருந்தது. அதனால நித்யாவை ஐசியூ பக்கத்துல இருக்கிற ஸ்பெஷல் வார்டு நம்பர் 4க்கு அனுப்புனாங்க. சொல்லுங்க பாட்டி, என்ன வேணும்? தூக்கம் வரலையா? அது அந்த மூலையில நிக்கிற நர்ஸுக்கு என்னதான் வேணுமா? ஏன் அங்கேயே நிக்கிறா? யாரு? காவியாவா? ஆனா அவங்க வெளியே டெஸ்க்ல தான் இருக்காங்க. இல்லம்மா, இந்த ராத்திரி ஃபுல்லா ஒருத்தி அந்த மூலையில நின்னுட்டு என்னையே பார்த்துட்டு இருக்கு. இங்க நம்ம 2 பேர் மட்டும்தான் பாட்டி இருக்கோம், வேற யாரும் இல்ல. எனக்கு பயமா இருக்குமா, பாத்ரூம் போகணும். பாருங்க பாட்டி, பாத்ரூம்லயும் யாரும் இல்ல. நீங்க ஒன்னும் பயப்பட வேண்டாம். நான் வெளியே டெஸ்க்ல தான் இருப்பேன். ஏதுனா கூப்பிடுங்க. காவ்யா, அந்த வேர்டு 4 லட்சுமி பாட்டி ரொம்ப பயப்படுறாங்க. ரூம்ல வேற ஒரு நர்ஸ் நிக்கிறான்னு சொல்றாங்க. வயசான காலம்ல ஏதாவது கனவு கண்டிருப்பாங்க. விடுமா. சில மணி நேரம் கழிச்சு நித்யா மறுபடியும் லட்சுமி பாட்டிய செக் பண்ண உள்ள போனா, பாட்டி பாட்டி எங்க இருக்கீங்க? பாத்ரூம்ல இருக்கீங்களா? பாட்டி எங்க போனாங்க? பாத்ரூம்குள்ள போன நித்யாவுக்கு பெரிய அதிர்ச்சி. லட்சுமி பாட்டி உயிர் இல்லாம பாத்ரூம் தரையில விழுந்து கிடந்தாங்க. அந்த சம்பவம் நடந்து 3 மாசம் ஆயிடுச்சு. நித்யா மறுபடியும் அதே வார்டு நம்பர் 4க்கு டியூட்டிக்கு வந்தா. இந்த தடவை முருகன்னு ஒரு 60 வயசு தாத்தா அந்த ரூம்ல இருந்தார். நீங்க தான் நைட் ஷிஃப்ட் நர்ஸா? ஆமா ஐயா, என்ன ஆச்சு? அப்போ அந்த மூலையில ரத்தம் வடிஞ்சு தலை குனிஞ்சு நிக்கிற அந்த பொம்பளை யாரு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காவ்யா, என் ஹார்ட்டே நின்னுடும் போல இருக்கு. 3 மாசம் முன்னாடி லட்சுமி பாட்டிக்கு என்ன நடந்துச்சோ அதேதான் இப்போ முருகன் ஐயாவும் சொல்றாரு. அந்த ரூம்ல உண்மையாவே ஏதோ இருக்கு. உனக்கு அந்த பழைய விஷயம் தெரியாதா நித்யா? 1990ஸ்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல கோமதின்னு ஒரு ஹெட் நர்ஸ் இருந்தாங்க. ஓவர் டியூட்டி, மென்டல் ஸ்ட்ரெஸ் தாங்காம ஒரு ராத்திரி அந்த வார்டு 4 பாத்ரூம்லயே தூக்கு போட்டு செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம்ல தங்கின நிறைய பேஷண்ட்ஸ் ராத்திரி 3 மணிக்கு ஒரு நர்ஸ் அவங்க மூலையில நிக்கிறத பார்த்திருக்காங்க. அது அந்த கோமதியோட ஆவிதான். சரி, நான் ரெஸ்ட் எடுக்க போறேன், நீ கொஞ்ச நேரம் பாத்துக்கோ. நர்ஸ் நித்யா கொடைக்கானல் மருத்துவமனையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார்.